திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. மத கலவர தடுப்பு மசோதா பற்றி இன்றைக்கு விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக நேயர்களிடத்திலே ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைத்திருந்தோம். மத கலவர தடுப்பு மசோதாவை கட்சிகள் எதிர்ப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டிருந்தோம். மாநில உரிமைகளுக்காக எதிர்க்கிறார்களா, அரசியல் காரணங்களுக்காக எதிர்க்கிறார்களா என்று கேட்டிருந்ததற்கு மாநில உரிமைகளுக்காக என்று 31% பேரும், அரசியல் நோக்கத்திற்காக என்று 69% பேரும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். நேயர்களுக்கு நன்றி. திரு ஆவடிக்குமார், மத கலவரம் எந்த சூழலிலும் தடுக்கப்பட வேண்டியது சட்டம் ஒழுங்கு மாநில அரசாங்கத்தினுடைய ஒரு சப்ஜெக்ட், அதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த சட்டம் வருவதற்கான அடிப்படை காரணமாக சொல்வது வேண்டுமென்றே ஒரு துவேஷ பேச்சு பேசுவது அல்லது திட்டமிட்டு வதந்தி பரப்புவது, இது தடுக்கப்பட வேண்டும். அதே போல ஒரு அரசு எந்திரம் என்பது பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக இருப்பதில்லை. கலவரம் நடக்கும்போது அங்கே தடுக்க வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் போலீஸுக்கு சென்றால் அங்கே அவர்கள் உதாசீனப்படுத்தப்படுவது இருக்கிறதுன்னு பரவலாக புகார் இருக்கிறது. இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் இதை கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை மாநில உரிமை அப்படின்ற ஒரு பார்வையோட மட்டும் இதை பார்ப்பது பொருத்தமா இருக்குமா? இல்லை, இப்போ மாநில அரசாங்கங்கள் அதை தவறாக பயன்படுத்துகிறாங்க. அதனால் அந்த அதிகாரங்களை மத்திய அரசு கண்காணிக்கணும் அல்லது அவங்க கட்டுப்படுத்தணும்னு சொல்லி இந்த மசோதாவின் நோக்கம், அதுதானே உண்மையான நோக்கம். நான் சொல்ல வர்றது, இந்தியா சுதந்திரம் பெற்று எத்தனையோ மாநில அரசாங்கங்கள் வந்திருக்கு, மாநிலங்கள் இருக்குது. இதில் ஏதோ 1-2 அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. ஆக இதுக்காக இவ்வளோ நாள் நிர்வாகத்தில் இவ்வளோ நாள் மாநில அரசாங்கம் சரியாக செயல்படுத்தி மாநிலங்களை கட்டுப்படுத்தியிருக்கு, மத கலவரங்களை தடுத்திருக்கு. அதை ஏன் பரிசீலனை பண்ண மாட்டேன்றீங்க? இருங்க, ஒரு சம்பவத்தில் நடந்தது, அதுவும் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. அதே மாதிரி இந்த அதிகாரத்தை நீங்கள் மத்திய அரசாங்கத்தில் கொடுக்க சொல்ல, இந்த மத்திய அரசாங்கத்தில் அதே போன்ற ஒரு நிலைமை வந்தால், அங்கே அந்த ஆட்சி வந்ததுன்னா அப்போ மத்திய அரசாங்கமும் அதே நிலையை எடுத்துன்னு என்ன பண்ணுவீங்க? அது மாநில அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்ட ஒரு அரசு அப்படின்னதுனாலேயே அவர்கள் எதுவும் நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு தவறு செய்ததுக்காக மத்திய அரசாங்கம் அந்த பொறுப்பை எடுத்து மத்திய அரசாங்கம் கிட்ட ஒப்படைக்க சொல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே மத்திய அரசு அதே வகையான அரசாக இருந்து அதே வகையான தவறு செய்யுமே ஆனால் அப்ப யார் இதை கட்டுப்படுத்துறது? அப்ப மாநில அரசாங்கமும் செய்ய முடியாது, மத்திய அரசாங்கம். இப்போவாது மாநில அரசாங்கம் சரி, மாநிலங்களுக்கு ஒரு நீதி, மத்தியில் ஒரு நீதியான கேள்வி. யாருக்குமே நீதி தேவையில்லை. இவங்களுக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமான இரண்டு அளவுகோல்களாக சொல்றீங்க. இது சரியான பார்வை இல்லை. ஒரு மாநில அரசாங்கம் ஏதோ ஒரு மாநில அரசாங்கம் தவறு செய்தது அல்லது அந்த இதுவை சரியா நடைமுறைப்படுத்தலன்றதுக்காக அந்த எல்லா மாநிலத்தினுடைய அதிகாரம் எடுத்து மத்திய அரசாங்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா, நாளைக்கு மத்திய அரசாங்கத்தையும் அது போல ஒரு கொள்கை உடைய, அது போல நோக்கமுடைய எல்லா மாநிலத்திலும் அந்த அது பரவுமே. ஒரு சின்ன இது கிள்ளி போடுறதுக்காக ஏன் ஒரு பெரிய விசவிருட்சத்தை வளர்த்து விடுறீங்க? அதிகாரங்கள் ஒரு மாநிலத்தில் இருக்கும்போது அந்த மாநில சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவங்க முடிவெடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு கூட மாநிலத்தில் இந்த வகையான பாதிப்புகள் வருகின்ற பொழுது தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்களில் உடனடி நிவாரணங்களை இந்த மாநில அரசாங்கம் செய்துகிட்டு இருக்கு, செஞ்சிட்டு இருக்கோம். தருமபுரியில் நடந்த சம்பவத்திற்கு தனிப்பட்ட நபர்கள் ஜாதி கலவரம் நடந்த போது தருமபுரி சம்பவத்திலேயே தனி நபர்கள் உயர் நீதிமன்றத்தை அணுகி அவர்கள் தான் இழப்பீடு கேட்டு வாங்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருந்தது. அரசாங்கம் தானாக தந்துடல. மும்பை வழக்கு எடுத்துக்க, மும்பை கலவரத்தை எடுத்துக்கொண்டால் நீங்க சொல்றது எனக்கு புரியுது. அரசாங்கம் செய்யலன்னா நீதிமன்றத்துக்கு போறாங்க, அந்த அரசாங்கத்தை செய்ய வைக்கிறாங்க. ஆக அவங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல. இப்போ இதை மத்திய அரசாங்கம் நான் கேட்கிறேன், இன்னைக்கு கூட மாநிலத்தில் ஒரு அசம்பாவிதம் நடக்குது, இல்லை யாருக்கோ ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னா ஏன் பிரதமர் நிதியிலேருந்து உதவி செய்யறது எந்த சட்டம் தடுக்குது? பிரதமர் நிதியிலேருந்து தந்துட்டு போங்க. சரி, இந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்டவங்க 10 லட்சம் தரேன் சொல்லுங்க, யார் தடுக்கிறாங்க? தோழர் பதிவு செய்கிற கருத்துக்கள் இருக்க தமிழக சூழலில் இருந்து அவர் உள்வாங்கிய அனுபவங்களை பேசுகின்றார். இந்த நாட்டில் நடந்த கலவரங்களுக்கு இதுவரை 31 விசாரணை கமிஷன்கள், விசாரணை ஆணையங்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 31 விசாரணை ஆணையங்களும் கலவரத்தை ஆய்வு செய்து அறிக்கை தந்திருக்கின்றன.
அந்த அறிக்கையிலே தவறாமல் குறிப்பிட்டிருப்பது மாநில அரசு காவல்துறையுடைய ஒத்துழைப்போடு தான் இந்த கலவரங்கள் அரங்கேற்றப்பட்டன, சிறுபான்மையினர் பாதிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியைத்தான் அவர்கள் திரும்ப திரும்ப பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த அனுபவங்களின் அடிப்படையில் தான் புதிய சட்டம் கொண்டு வரப்படுகின்றது. அந்த ஒரு புதிய சட்டம் வரும்பொழுது கலவரத்தை தடுப்பது என்பதில் மட்டும் முடிந்து விடுவதில்லை, அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி செய்ய, உதாரணத்துக்கு பாலியல் வன்முறைன்னு இருக்கு. இதற்கு முன்னால் இருந்த நிலைமை வேறு. இப்பொழுது பொது இடத்தில் அவர்கள் நிர்வாணப்படுத்தினாலோ அல்லது அவமதிப்பு செய்தாலோ அதுவும் அந்த வன்முறைக்குள் வரும் என்று புதிய சட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள். மக்களை பழிவாங்குவதற்கு சட்டம் வரும்போது ஆதரிப்பவர்கள், பாதிக்கப்பட்ட மக்களை காப்பதற்கு ஒரு சட்டம் வரும்போது அதை எதிர்ப்பது எனக்கு வேதனையாக இருக்கின்றது. இந்த சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இல்லை, இந்த மாநில அதிகாரத்தை கை வைக்காமல் இந்த சட்டம் இதுவரை எந்த மாநில அரசாங்கம் தண்டிக்கப்பட்டிருக்கிறது? இதுவரை விசாரணை ஆணையால் அது ஒரே ஒரு கேள்வி வைக்கிறேன். விசாரணை ஆணையத்தால் சுட்டிக்காட்டப்பட்ட குற்றவாளிகளில் யார் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள்? இன்ன கலவரத்திற்காக இன்னர் இந்த தண்டனை பெற்றிருக்கின்றார், மோடி இத்தனை நாள் சிறையில் இருந்தார் என்று யார் சொல்ல முடியும்? முடியாதே. ஆகவே விசாரணை ஆணையங்கள் ராஜாஜி சொல்வது மாதிரி கமிஷனை போடு, மாநில அரசாங்கங்கள் மட்டும்தான் தவறு செய்யற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றது மத்திய அரசு கூட்டாட்சி அழுத்தங்களுக்கு பணிந்துவிடும். டெல்லியில அந்த இந்திரா காந்தி அவர்கள் மறைந்த போது நடந்த கலவரத்தில் அப்போ வந்து மத்திய போலீஸ் தானே டெல்லி அந்த கலவரத்தை ஏன் தடுக்க முடியல? மத்திய போலீஸ் விளக்கம் சொல்றேன். இதுல ஒற்றை பெரும்பான்மை தனி பெரும்பான்மை எந்த அரசாங்கத்துக்கு இருந்ததோ அதற்கு தான் இந்த வாய்ப்பு அதிகம். கூட்டாட்சி தத்துவத்தில் பல கூட்டணிகளுடைய தயவுல இருக்கக்கூடிய, அதனால தான் வாஜ்பாய் மேஜிக் நம்பருக்காக காத்திருக்கிறேன் என்று சொன்னார் ராமர் கோயில் கட்டுவதற்கு. பல கட்சிகளால் முட்டு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் மத்திய அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. ஆகவே செயல்படுத்த முடியாது. உங்க வேலையை ஆவடிக்குமார் எளிதாக்கிட்டார்னு நினைக்கிறேன். அதனால் ஆவடிக்குமார் சொன்ன கருத்தை நான் 100க்கு 100 ஆதரிக்கிறேன். அதோடு ஒரு கேள்வி கூடுதலாக கேட்டுறேன். இந்த வன்முறைகள் கலவரங்கள் வருகிற போது நிர்வாகம் துணை போகிறது என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகிறது. காவல்துறை அல்லது அங்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்களோடு அவர்களுக்கு நீதி வழங்குவதற்கு பதிலாக யார் கலவரக்காரர்களோ அவர்களுக்கு ஆதரவாக இருந்து விடுகிறார்கள் சொல்ற குற்றச்சாட்டு பொத்தாம் பொதுவானதா, அல்லது அவர்களுக்கும் அந்த அதிகாரிகளுக்குள்ளும் ஒரு காழ்ப்புணர்ச்சியோ அல்லது துவேஷமோ இருக்கிறது என்று பொருளா? காவல்துறையை சார்ந்தவர்கள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராகத்தான் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று குற்றஞ்சாட்டினால் அது அபாண்டம். இந்த சட்டத்தில் வெறும் காவல்துறை பற்றி மாத்திரம் குறிப்பிடல, காவல்துறையை சார்ந்தவர்கள், அரசு ஊழியர்கள், இராணுவத்தை சார்ந்தவர்கள், நிதி உதவி செய்பவர்கள், மேடையில் பேசக்கூடியவர்கள், இது எல்லாருமா சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு சமுதாயத்துக்கு எதிராக இருக்குன்னா அப்போ சமுதாயத்தில் ஏதோ கோளாறு இருக்கணுமே ஒழிய இவங்ககிட்ட கோளாறுன்னு சொல்ல முடியாது. ராணுவம் காவல்துறை உயிரை திறமா மதிச்சு குற்றவாளி கண்டுபிடிக்கிறான், அவனுக்கு கொடுக்கிற அரசாங்கம் கொடுக்கிற சான்றிதழ் அது. இதை விட மோசமானது உள்துறை அமைச்சர் சொல்றாரு, பயங்கரவாதிகளை பிடிக்கும் பொழுது அவரிடத்துல கனிவாக நடந்து கொள்ளுங்கள், அப்பாவிகளை பிடிக்கணும், அப்பாவியா தேடி பிடிக்கணும். பயங்கரவாதிகள் அவர் சொல்லல, அப்புறம் என்ன பயங்கரவாதிகள்ன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தல. அதை இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இளைஞர்கள் தவறு செய்யும் போது அவனை பிடிக்கும் போது கனிவாக நடந்து கொள்ளுங்கள். என்னமோ இவங்க வந்து இல்ல அந்த அதே போன்ற பெரியவர்கள் குறுக்க பேசாதீங்க, நல்ல கடைசின்னு சொல்றாரு, வாய்ப்பு கொடுக்குறாரு. நீங்க தான் எல்லாம் பேசி புத்தகம் பண்ணிச்சா பேசுங்க, ஜனங்கள் முடிவு பண்ணி கேட்டோம். திசை மாற வேண்டாம், திசை மாற இதெல்லாம் குறுக்க பேசுறீங்களா? நிறைய ஜனங்கள் பார்த்து புரிஞ்சுப்பாங்க. நீங்க சொல்றது சத்தியமா இல்லையா? நான் பேசுறேன், நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லி முடிச்சிருங்க. ஒரு நிமிஷம். ஒண்ணு நீங்க மாடரேட் பண்ணோம், நான் தான் மாடரேட் பண்றேன், நீங்க சொல்லுங்க சார். ஏன்னா போற போக்கில் யாரோ தெருவில் போற ஒருத்தர் போய் பேசுற மாதிரி மோடி உள்ள இருந்திருக்கிற பேச என்ன அர்த்தம்? நீதிமன்றம் சொல்லியிருக்கியா, நீதிமன்றத்தான் நியமிக்கிட்ட குழு சொல்லியிருக்கு நரேந்திர மோடி சம்பந்தம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க நரேந்திர மோடி சம்பந்தம் இல்லைன்னு. போற போக்கில் மோடி என்னமோ தெருவில் போற ஆள் மாதிரி அவர் 2 வருஷம் ஜெயில இருந்திருக்கலாம். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? பேசலாமா இந்த மாதிரி விவாதத்துல? நீங்க உணர்ச்சிவசப்பட வேண்டாம், நீங்க உணர்ச்சிவசப்பட்டு பேசல. தவறு இந்த மாதிரி ஒரு பிரதம வேட்பாளர் முன்னிறுத்தப்பட்டவரை பத்தி ரொம்ப சாதாரணமா பேசிட்டு போனா என்ன அர்த்தம்? கடந்த காலங்களிலும் பேசப்பட்டிருக்கிறது, நீங்க உணர்ச்சிவசப்பட இல்ல. அதெல்லாம் கிடையாது, நான் பேசத்தான் செய்வேன். தன்னுடைய சமுதாயத்துக்காக நினைச்சுக்கிட்டு வேக வேகமா பேசுவேன். நான் எந்த சமுதாய பத்தியும் பேசாம பொதுவா சட்டத்தை பத்தி பேசுறேன். சரி, நிதானம் இல்லைங்க. இது பதிவு பண்ணணும் இந்த விஷயத்துல. பதிவு செய்ததுக்கு நன்றி. தப்பு மோடி பற்றி சொன்ன தப்பு. கபில் சிபல் பொறுப்பெல்லாம் பேசுறாரு, இவர் பொறுப்பெல்லாம் பேச இருந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க. கபில் சிபல் ஒரு வரியில நீதிமன்றமே சொல்லிருக்கியா, தப்பு இல்ல. அப்புறம் எப்படி பேச முடியும்? எல்லா அம்சத்திலே வந்திருக்கு. அதுல
அதனால அவங்க சொன்ன விஷயம் நான் மறுபடியும் திரும்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை வழிமொழி அதனால இந்த சட்டத்தை எதிர்த்த நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் நான் என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்றேன். பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்டத்தை எதிர்க்கிறது. இவங்க குறிப்பா கடைசி நேரத்தில் 1000 முக்கியமான விஷயத்தில் இருக்கும்போது இதை கொண்டு வந்ததுக்கு ஒரே காரணம், நான் உங்களுக்கு ஆதரவாக கொண்டு வந்துட்டேன், இவெல்லாம் எதிர்த்துட்டான்னு சொல்லி ஓட்டு வாங்குறதுக்காக, தாஜா செய்யறதுக்காக தான் இந்த முயற்சி நடந்திருக்காங்க. திரு பீட்டர் அல்போன்ஸ், நிறைவாக உங்கள் கருத்து சுருக்கமாக. அதாவது இந்த சட்டத்தை ஒரு கட்சி, ஒரு ஜாதி, ஒரு மதம், ஒரு மொழி என்று பார்ப்பதே தவறு. அதாவது இந்த சட்டம் அரசியல்வாதிகள் தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காகவும் அந்த அரசியல்வாதிகளுக்கு பயந்து நடவடிக்கை எடுக்க பயப்படுகிற அதிகாரிகளையும் சரி செய்து எந்த இடத்திலே சட்டத்தின் பாதுகாப்பு யாருக்கு தேவையோ அவர்களுக்கு வழங்குவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். முதல்ல அண்ணன் முசாஃபர் குஷ்வந்த் சிங் ஒரு நாவல் எழுதுவாரு. அதனால என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எந்த மத கலவரமோ ஜாதி கலவரமோ இனக்கலவரமோ அரசியல்வாதிகளுடைய ஆளுகைக்கு அப்பாற்பட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த அரசியல்வாதி அந்த ஜாதியை ஆதரிப்பார். பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வர வேண்டும் நினைப்பார். அங்க என்ன பெரும்பான்மையோ தன்னுடைய தொகுதியில அவர் அந்த ஜாதியை, அந்த மொழியை, அந்த மதத்தை சப்போர்ட் பண்ணுவார். ஆனா அந்த அதிகாரி அவருக்கு துணை போகக்கூடாது, அதிகாரி நியாயம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த காலத்தின் தேவை அறிந்து கொண்டு வரப்பட்ட காலத்தின் தேவையறிந்த ஒரு சட்டம். அதை நிறைவேற்றி கொடுத்து இந்தியாவிலே சமூக அமைதியை காப்பாற்றுவதற்கு அண்ணன் இலகணேசனை போன்றவர்கள், நண்பர் ஆவடிக்குமார் போன்றவர்கள் எல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்பதுதான். நன்றி நன்றி திரு பீட்டர், நன்றி நன்றி. உங்கள் நால்வருக்கும் நன்றி, உங்கள் வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நீங்கள் ஏதோ சொல்ல முற்படுகிறீர்கள், சொல்வதற்கான நேரம் இல்லை, கடந்து விட்டது. உங்கள் நால்வருக்கும் நன்றி. நேயர்களை மற்றொரு நேர்பட பேசி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாட்டில்